வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பற்றி பார்ப்போமா? முக்கிய செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நாள் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடரலங்கிறது தான் நம்முடைய யோசனை. ஆனால் நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. தகப்பா பேர் வச்சு சோறு வச்சுக்கிற மாதிரி நம்ம சோறு வச்சாச்சு, கடையை விரிச்சாச்சு, ஆனால் கடைக்கு ஒரு பேர் வைக்கணும். அதனால் யோசிச்சு பார்த்தா என் மண்டைக்கு எதுவும் எட்டலை. ஏன்னா எல்லா பேருமே எல்லா வலையொலிகளும் வச்சுட்டாங்க இந்த மாதிரி விவாதங்களுக்கு. அதனால் என்னுடைய பார்வையாளர்கள்ட்டே நல்ல பேராக பரிந்துரைக்க மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி. ஆமாம், இப்போ பரிந்துரைச்சு இந்த நல்ல பேரை பரிந்துரைகளுக்கு ஒரு சிறப்பு பரிசு சாட்டையிலேருந்து அவங்களுக்கு வீடு தேடி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்குவோம். சாட்டையை பின்தொடராமல் நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ஐஏ ரைடு வந்துடும் சொல்லி பிறகு பயந்துருக்காங்க. சாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ஐஏ ரைடு வராது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற 55 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணலங்க. அப்படியா? 55 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது வந்து நம்மளுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தொடங்குங்க. அதாவது இன்றைக்கு வந்து ஒரு செய்திகளில் ஒரு முக்கிய செய்தி அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய ரோட் ஷோவுக்கு புதுச்சேரி அரசு தடை விதிச்சிருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதேமாதிரி நாளைக்கு வீடியோ வரும். ரங்கசாமி அங்கிள், நீங்கள் ஏன்ட்ட வேணா மோதுங்க, என் புசியை விட்டுருங்க, உங்களுக்கு என் மேலே ஏதாவது பகை இருக்குன்னா அப்படின்னு வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ரோட் ஷோக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்படுதான்னா இல்லை. சொல்லப்போனால் இந்த திமுக அரசு எதிர்கட்சிகளை, அது குறிப்பாக அதிமுக, நாம் தமிழர் போன்ற எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குற அழுத்தத்தை தாவேக்காக்கு கொடுக்கல. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி, அதிமுக கூட ஆண்ட கட்சி, அவங்க வந்து சரி நம்ம இருக்கும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு இது இருக்கும், பரஸ்பர நட்பு இருக்கும். நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் தாவேக்கா கொடுத்த நெருக்கடிகளில் 100 மடங்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழோட ஆரம்ப காலங்களில் நம்ம இருந்திருக்கோம். ஆரம்ப காலத்துல இல்லை விடுங்க, நீங்க இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இப்போ ஒரு கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்து நீதிமன்றத்தில் போய் தான் ஒவ்வொரு முறையும் வாங்க வேண்டியது. எல்லா கூட்டத்துக்கும் நீதிமன்றம், பெரும்பான்மையான நீதி கூட்டங்களுக்கு நீதிமன்ற அனுமதி தான். அப்படியே கொடுத்தா கூட ஏதோ ஒரு முக்கில் கொடுப்பாங்க. 5 மணிக்கு முன்னாடி வந்து பேரிகார்டை போட்டு வச்சுருவாங்க, சீக்கிரமாக கூட்டத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க, நாற்காலிகளை குறைவாக போடணும்னு சொல்லி நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த நெருக்கடிகள் எதுவுமே வந்து தாவேக்கு கொடுக்கப்படல. நெருக்கடி கொடுக்காமலே எங்களை அடக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லப்போனால் திருச்சியில் 100% திறந்து விட்டுருந்தாங்க. அதே போல் தான் நாகப்பட்டினத்துலையும், அதே போல் திருவாரூரில், பெரம்பலூரில், கரூர்லையுமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் தவறான தகவலை கொடுத்து நம்ம இப்போ வரைக்கும் கேட்டிருக்கோம். ஏன் 8:45 வரேன்னு சொன்னார், ஏன் 8:45 வரல, வீட்டில் 8:45 கிளம்புனார். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பதிலே வராது அவங்க கிட்ட. சோம்பேறித்தனம் தானே. சோம்பேறித்தனம். விஜயனுடைய சொன்னதுக்கு தான் ஒரு தனியார் ஊடகத்தில் கத்துறாங்க சோம்பேறித்தனம் சொல்லுது. சோம்பேறித்தனத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 8:45 கிளம்பாம 8:45 வராமல் வீட்டிலேருந்து 8:45 கிளம்புறாரு. 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லி தலைமை நிலைய செய்தி குறிப்புன்னு சொல்லி வெளியிடுறாங்க, வரல. அப்போ அந்த மக்களை காக்க வச்சு ஒரு 41 பேருடைய மரணத்திற்கு முழு பொறுப்பு விஜய் தான். அப்போ தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு தெரிஞ்சது புதுச்சேரி தெரியாமல் இருக்குமா? சரி, நீங்க ஒரு நடந்துச்சு, இனிமேல் ரோட் ஷோ வேண்டாம், நான் பொதுக்கூட்டமாக பேசுங்க, எல்லாரும் தான் விஜய் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. காவல்துறை பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, புதுச்சேரி அரசு பொதுக்கூட்டம் நடத்திக்கணும்னு சொல்லிருச்சு. ஆனா இவங்க அதை யோசிச்சு விஜய் பேசுறதுக்கு யாரும் இங்க வந்து அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. விஜய் கூட்டத்திற்கு அனுமதி மறுத்தா நானே கேட்பேன், ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? அவரு திடலில் பேசட்டும். இந்த இந்தியாவில் கருத்து சுதந்திர அடிப்படையில் எல்லா மனிதனுக்கும் பேச உரிமை இருக்கு. அனுமதி வாங்கிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு மேடை போட்டு பேசுறதுக்கான எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 19A வந்து கருத்துனோம், பேச்சோ எழுத்தோ நாடகமாகவோ ஓவியமாகவோ எந்த வடிவத்திலையும் உன்னுடைய கருத்தை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம், உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில். அந்த அடிப்படையில் புதுச்சேரிக்கு வந்து விஜய் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதியை அவங்க தர்றாங்க. நகர்வளம் போகிறதுக்கான, சாலை வளம் போகிறதுக்கான சாலை எங்ககிட்ட இல்லை. தமிழ்நாடு மாதிரி கிடையாது ராஜா, குறுகிய சாலை. இன்னொன்று, இவங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தா இவங்க என்ன பண்ண வேண்டியது? புதுச்சேரியோட வருமானமே டாஸ்மாகில் தான் இருக்குது, மதுபான கடை தான் இருக்குது. இங்கே டாஸ்மாகில் வந்து சின்ன சின்ன கடை, இந்த கடைகளே ஒட்டுமொத்த கடையும் கரூரில் போய் என்ன வந்து தெருவுக்கு ஒன்று அங்கே. ஆனால் அங்கே தடுக்கி விழுந்தா விழுந்தா மதுபான கடை மேலே தான் விழணும். அது இல்லாமல் சாராயம் கிடைக்கும், கல் கிடைக்கும். இவங்க நிலம் கொண்டு கலந்து போட்டு 4-5 கடை இருந்ததுக்கே மரத்து மேலே ஏறினானுங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினானுங்க. அங்கே மொத்தமாகவே கடன் ரேட்டு கம்மி, டெட்ரா பேக்கு, மினி எல்லாமே இவங்களுக்கு தகுந்த மாதிரி, அணில் குட்டிகளுக்கு தகுந்த மாதிரியான எல்லா வடிவத்திலும் இங்கே கிடைக்கும். டின் பீர்ஸ் கிடைக்கும், ப்ரீசர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், பட்வைசர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். புகுந்து விளையாடி குளிச்சு கும்மாடம் போட்டு தவழி தவழி
அப்படின்னு நிற்பாங்க. கண்டிப்பா முடிஞ்சு வண்டி மேல ஏறி இந்த உண்மையிலே வந்து ஜெயம் ரவி ஒரு படத்தை நடிச்சிருப்பாரு, படம் ஜோம்பி படம். அந்த லட்சுமணனோட இருப்பாங்க. அந்த படம் மாதிரி ஒரு வண்டி முழுக்க ஜோம்பிஸா இருப்பாங்க. மிருதன் படம் மாதிரி அந்த வண்டி மாறிடும். மொத்த பேரும் வண்டிக்குள்ள ஏறி இது பண்ணி அட்டகாசம் பண்ணிடுவாங்க. இப்போ ரோட் ஷோக்கு அனுமதி மறுத்துக்காங்க, பொதுக்கூட்டம் நடத்திக்காங்கன்னு சொல்லும் போது ஏன் இந்த தாவேக்கா தயங்குது? நீங்க பேசுறவங்களுக்கு தான் பொதுக்கூட்டத்துக்கு, இவர் தான் பேச போறது இல்லையே. இவர் பார்க்கத்தானே வர்றாரு, மக்களை வந்து காட்சிப்படுது. நீங்கள் வந்து ஒரு அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியாகவே தன்னை இன்னும் நினைத்து கொண்டு அவர் தான் அரசியல்வாதி அப்படிங்கிற மோடுக்கு வரல. ஒரு தவறு நிகழ்ந்த பிறகு கூட இனி அதுபோல தவறு நிகழ்ந்தக்கூடாது. ரோட் ஷோ போகும்போது தான் எல்லாரும் பின்தொடர்ந்து வரான், பைக்கில் துரத்துறான், கீழே வந்து விழுறான், காலையில் மக்கள் காத்துக்கிறாங்க. பொதுக்கூட்டம் நீங்கள் நாற்காலியை போட்டு உட்கார வைங்க. நீ வந்து குளிர் அறையில் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் வந்து மேடையை மூடி வச்சுருப்பீங்க. அதே போல் மக்களுக்கு ஒரு மேடையை போடுங்க. உங்களோட பணம் இல்லையா? பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறீங்க, நான் பார்க்காத பணமாங்க. என்னங்க பெரிய பணம்? நான் பார்க்காத பணமானு கேட்குறாரு. அந்த பணத்தை வச்சு பெரிய திடலை, புதுச்சேரியில் திடல் இருக்குது, தனியார் திடல் இருக்குது. அந்த திடலை வாடகைக்கு எடுத்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கைகளை போட்டு உட்கார வச்சு அழகாக திரட்டலாமே. நீங்கள் வந்து ஒரு கருத்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சிலண்டரை போகுது. நீங்கள் 10,000 பேர்கிட்ட பேசுகிறீங்களா, 1,00,000 பேரை பேசுகிறீங்க இல்லை, புதுச்சேரியில் கூடிய மக்களுக்கு, மொத்த மக்களுக்கும் நீங்கள் உங்கள் கருத்து போய் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, உங்களுடைய சமூக ஊடகங்கள் வழியாக, தொலைக்காட்சி வழியாக போய் பார்க்க சேரப்போகுது. நீங்கள் மேலை நாடுகள்லாம் இந்த மாதிரியான அநாகரிகளே கிடையாதுங்க. அது ஏன் வந்து தாவேக்கா வந்து பொதுக்கூட்டத்துக்கும் தயங்குது அப்படின்னா, அவங்க தலைமைக்கு தெரியுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஆனால் தொண்டர்களுக்கு அந்த சுய பரிசோதனை இல்லை. இப்போ நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிருந்தீங்க. பல அரசியல் ஆளுமைகள் அங்கே வந்து பேசினாங்க. எல்லா கட்சியிலும் திமுக, அதிமுக, பாஜக, பிசிக எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லா கட்சியோட தொண்டர்களும் அங்கே வந்திருந்தாங்க. எந்த தலைவர் பேசும்போதோ அந்த தொண்டர்கள் வந்து அந்த கட்சி சேர்ந்த தொண்டர்கள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த தாவேக்கா தொண்டர்கள் மற்ற தலைவர்கள் பேசும்போது இடியாப்பம், புட்டு, இதெல்லாம் ஒரு நாகரிகம். இடியாப்பம், டிமிக்கி, ஆமக்கறி, மான்கறி, இதை ஒரு அரசியல் விமர்சனம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள அரசியல் விமர்சனம் அப்படின்னா தாவேக்காவுடைய கொள்கை என்ன? அரசியல் விமர்சனம். தாவேக்காவுடைய லட்சியம் என்ன? அரசியல் விமர்சனம். தாவேக்காவோட மதுபான கொள்கை என்ன? அரசியல் விமர்சனம். இலவசத்தை தாவேக்கா எப்படி பார்க்குது? அரசியல் விமர்சனம். ஊழல் ஒழிப்பை தாவேக்கா எப்படி ஒழிக்கும்? பொருளாதார கொள்கை, தாவேக்காவோட பொருளாதார கொள்கை என்ன? இந்த தாவேக்காவுடைய இண்டஸ்ட்ரீஸ் குறித்த பார்வை என்ன? தனியார் மைய, தாராள மைய, உலக மைய கோட்பாடு குறித்து தாவேக்காவோட பார்வை என்ன? இதுதான் நமக்கு கேள்வி இருக்கிறோம். தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்தா எதை வைத்து ஆட்சி நடத்தும்? மதுபான கடைகளை தனியார் கொடுக்குமா? மது விலக்கு ஏற்படுத்துமா? ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யுமா, கைது செய்யாதா? எதுவுமே இந்த பார்வை அவங்களுக்கு இல்லையே. இப்படி ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, இது குறித்தெல்லாம் அவருடைய பார்வை என்ன? பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்றீங்க, ஆனால் இந்த இடத்துல வேணான்னு சொல்றீங்க. இப்போ வேற இடத்துல விமான நிலையம் நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. கூடங்குளம் அணு உலை நீங்கள் வந்த பிறகு இருக்குமா, எடுத்துருவீங்களா? இல்லை வந்து அணுக்கழிவு மையத்தை புதைக்க அனுமதி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? 8 வழிச்சாலை கொடுத்து உங்க பார்வை என்ன? கல்குவாரியை உடைக்கலாமா வேணாமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு இதுதான் கேள்வி, இதான் விமர்சனம். அதை விட்டுட்டு மானூருகா, அமக்கரி, இல்லை நான் என்ன ஆச்சரியமா பார்த்தேன்னா, இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவோட எல்லா தப்பையும் தோல் உரிக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும். அந்த ஆற்றாமையில் நீங்கள் பேசும்போது ஒரு கேள்வி செய்ய கத்துறது செய்யலாம். இப்போ விசிகாவை சேர்ந்த அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பேசுகிறாரு. அவர் அவங்களை அடிக்கவே இல்லையே. திருமாவளவன் அவர்கள் அந்த தாவேக்காவை கட்சியை அடிக்கல, ஒரு பண்றாங்க, கூப்பிடுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் விமர்சிக்கிற தப்பு கிடையாது. விமர்சனம் வச்சா அதுக்கு பதில் சொல்லுக்கு தாவேக்கா சார்பான நபர் இருக்காங்க. அப்ப என்னன்னா, நீங்க வாதத்தில் தோக்குறவன் அவதூற கையில். அவர் பேசும்போது அநாகரிகமா கத்துறானுங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவருடைய கட்சி தலைவரை கத்தறிச்சாரு. ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள், பிளாஸ்ட். இப்போ புதுச்சேரி முதலமைச்சர் ரகசியம் பார்த்துருப்பாரு. ஆஹா, இவன் இங்கே வந்து 41 பேர் அங்கே செத்த மாதிரி இங்கே வந்து எதாவது ஆணுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணும்? அதுக்கு இப்போ அங்கே போய் இதாக இன்சிடென்ட் ஆகக்கூடாது, ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வீடியோ போட்டு ரங்கசாமி அங்கிள் அப்படின்னு வீடியோ போடுவான். எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, அதுக்கு மொத்தமாக ரத்து பண்ணிடுன்னு சொல்லி. இன்னொன்று புசி ஆனந்தோட நெருக்கமானவர் ரங்கசாமி. ஆமாம், அவருடைய விஜயோட நெருக்கமானவர். விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கு படப்பிடிப்பு போனாலும் எங்கே போனாலும் ரங்கசாமியை சந்தித்து பார்த்துட்டு தான் வருவாப்புல, ரங்கசாமி அவர்களை. அப்போ நெருக்கமாக இருந்தோம். இங்கே எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அதே மாதிரி அங்கேயும் போய் உட்காந்துருக்கிறாரு. கலைஞர் அவர்களுக்கு வந்து ஏதோ அவங்க கலைஞர் கருணாநிதி நகர்னு வைக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி பேரில் ஒரு சிலையும் வைக்கணும். கலைஞர் உயிரோடு இருக்கும்போது கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு சொன்ன முதலாளி இவர் தாங்க. இவர் தான் 1969க்கு பிறகு அண்ணா இறந்த பிறகு அந்த கட்சி தவறான நபர்கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறமே ஊழல் கட்சியாக, வாரிசு செய்யக்கூடிய கட்சியாக, தவறான கட்சியாக மாறிச்சான்.
1969க்கு பிறகே அந்த கட்சி தவறாக கட்சியாக மாறிச்சுல. அப்புறம் 2009 செலவைக்க சொன்னீங்க. தவறான நபர்கிட்ட போனதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகும் செலவைக்க சொல்றது இல்லாமல் 2002 கருப்பு சப்பு சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருக்காரு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது எதுக்குறாங்க, ஏத்து நின்னா அன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு மாதிரி, ஜெயலலிதா ஆன்டி அப்படின்னா போண்டியை எடுத்துருக்கோம் அந்த அம்மா. அப்போ சுயநலம் முழுக்க முழுக்க சுயநலம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள செப்டம்பர் 27 இப்போ டிசம்பர் 4 இன்னைக்கு வரைக்கும் பாஜகங்கிற வார்த்தையே வாயில வரலையே. ஆமாம், அதனால தான் இந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. ரெங்கசாமி அவர்கள் பயந்து இது பண்ணிப்பாரு, ஐயோ புதுச்சேரி தேர்தல் வரைக்கும் காப்பாற்றி கொண்டு போனோம், அதனால இவரை விட்டோம்னா மொத்த புதுச்சேரியும் அழிச்சிருவாப்ல அப்படின்னு சொல்லி ரோட் ஷோக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. பொதுக்கூட்டத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம இவங்க ரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதான் மாஸ்க் காட்டணும், பொதுக்கூட்டத்தில் மாஸ்க் காட்ட முடியாதுல்ல, பேசணுமே, பேசணும், 3 நிமிஷத்துல போனா ரீல்ஸ்ல போட்டு முடிச்சிருவாங்க. அதனால ரத்து பண்ணி விட்டுருக்காரு. அடுத்ததா இன்னைக்கு வந்திருக்க செய்தி, அதாவது நவம்பர் 4ஆம் தேதி பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலையும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் தொடங்குனுச்சு. அது இன்றைய தினம் நிறைவு பெற்றதா இருந்தது. ஆனால் மழை காரணமாக டிசம்பர் 11 வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க. வரைவு வாக்காளர் அட்டை வந்து அந்த அட்டவணை வந்து டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கு. இதில் என்னன்னா கிட்டத்தட்ட 77.52 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இறந்து போன வாக்காளர்களை நீக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. இது ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது இறந்து போன வாக்காளர்களை வந்து நீக்குவாங்க. இறந்து போன வாக்காளர்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி டெத் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதார் கார்டோடைய எல்லாமே டேட்டாஸ் வந்து மத்திய அரசு இருக்குது. அது தட்டுனா வரப்போது நீக்கிவிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க நீக்கிறது இல்லாமல் புதிதாக வாக்காளர் எனக்கு ஓட்டுருக்குன்னு நிரூபித்து அவராக சேரணும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே வாக்கு செலுத்தியிருந்தாலும் கூட 2004க்கு பிறகு வாக்களிக்க தொடங்கியவர்கள் வந்து தங்களுடைய வாக்கையும் நிரூபிக்கணும். அதுக்கு வந்து 2004க்கு முன்னாடி அப்பாவோ அம்மாவோ கார்டியனோ அவங்க வாக்கு செலுத்திய வாக்குச்சாவடி எண்ணிலிருந்து அவங்களுடைய அடையாள அட்டையிலிருந்து எல்லாத்தையும் 13 வகையான ஆவணங்களை கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு சொன்னாங்க. இதுக்கு 4 பத்தாதுங்க. கிட்டத்தட்ட 6,30,00,000 வாக்காளர்கள்னு சொன்னோம். இப்போ 4 பத்தாது, அதெல்லாம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க? இல்லை, அவன் செல்ஃபோன் நம்பரே மனப்பாடமாக தெரியாது இந்த காலத்தில். எப்படி அன்னைக்கு வாக்கு செலுத்தின பாகமின் வரிசை அது எல்லாத்தையும் பத்திரமா நீங்கள் வச்சிருக்கணும். எல்லா டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும். அதெல்லாம் தாண்டிங்க நம்ம என்ன 4 பத்தாதுன்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க 1 மாதத்தில் முடிச்சிடும். நாங்கள் இப்போ எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க? அப்போ 4 பத்தல்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. இப்போ 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்கன்னா இது இறந்து போன வாக்காளரா, வெளியே போன வாக்காளரா, இல்லை புதிய வாக்காளரா, எந்த வாக்காளர் நிற்கிறது? அதாவது 1 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லா கட்சிகளும் சொன்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 6,36,00,000 வாக்கு 5.5 கோடி வாக்காளராக குறையும். 5.5 கோடி வாக்கு குறையும் போது இந்த 77 லட்சத்தில் எல்லா கட்சியோட வாக்குகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. அதைத்தான் தலையால் அடிச்சுக்கிட்டோம். இவங்க இந்த 77 லட்சம் வாக்காளர்களை நீக்குவதன் மூலமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இன்னொன்று இதில் தாவேக்காக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஓட்டு இருக்கவனுக்கு தானே பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கு தான் ஓட்டே இல்லையே. 18 வயசுக்கு மேலே தானே ஓட்டு. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு ஓட்டு? அதனால் தாவேக்கா பயப்பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவர் கணக்கில் 25.72 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 39.27 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறாங்க. இது யாருக்கு சாதகமாக அமையும்? இதை எதிர்த்து ஏன் திமுக எதுவுமே பேச மாட்டேங்குது? இல்லை, 39 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குரூப் வந்து இடம்பெயர்ந்து உள்ளே வந்திருக்கு. இப்போ இந்த 77 லட்சம் வாக்காளரை நீக்கிறது மட்டும் சொல்கிறாங்க. புதுசாக எவ்வளோ சேர்த்துன்னு சொல்லலையே. அதை நம்ம பார்க்கணும். டிசம்பர் 16 அதை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் 77 லட்சம் 36 லட்சம் பேர் வெளியேறி இருக்கான். தமிழ்நாட்டுக்காரன் வெளியிருக்கிறான். இதுக்கு பதிலாக எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கான்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷனுடைய கேம் இந்த எஸ்ஐஆர்லேருந்து தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ரோல் வந்து எஸ்ஐஆரும் தேர்தல் ஆணையமும் பிஜேபி இதை வச்சு பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்றைய தினம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு திரை ஆளுமை, அதாவது தலைமுறைகள் தாண்டி திரைப்பட தொழிலில் ஒரு ஆலமரமாக கோலோச்சி வந்த ஏவிஎம் நிறுவனத்துடைய தற்போதைய தலைவர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கி காலமாயிருக்கிறாரு. ஏவிஎம் நிறுவனம்ங்கிறது ஏவி மெய்யப்ப செட்டியார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக தான் காரைக்குடியில் தொடங்கியிருக்கிறார். ஒரு மளிகை கடையாக, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கக்கூடிய கடையாக அவர் தொடங்கி அதில் கிராமஃபோனுக்கு அந்த காலத்தில் வந்து நிறைய வரவேற்பு இருந்திருக்கு. ஏன்னா அப்போ ரேடியோவில் மட்டும்தான் பாட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சரி, கிராமஃபோனில் பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு அதுக்கு வரவேற்பு கிடைச்சதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, HMV, கொலம்பியா போன்ற நிறுவனங்கள்ட்ட வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வாங்கிக்கிறார். மதுரை, திருச்சி, ராமநாதபுரம், நெல்லை இந்த மாவட்டங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிக்கிறார். அது நல்லா போக ஆரம்பிச்சோன்னே அவருக்கு, ஏன்னா அவர் வந்து தொழிலில் அவர் ஈடுபாடு இருந்த காரணம் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், நம்மளே சொந்தமாக இசைத்தட்டு தயாரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு வந்து இசைத்தட்டை தயாரிக்கிறார்.
தயாரிச்சுட்டு அவர் வந்து கர்நாடக சங்கீத பாடல்கள் அப்புறம் நாடகங்கள் இதெல்லாம் வெளியிடுறாரு. நாடகங்கள் வெளியிடும் போது ஒரு தட்டுக்குள்ளார அந்த நாடகத்தை சுருக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம சிடிலெலாம் பார்ட் ஏ பார்ட் பி கேசட்லலாம் வரும் பார்த்தீங்களா, அதை முதல் இவர் தொடங்கியிருக்கிறார். 2 இசைத்தட்டை ஒரு அலுமினிய பெட்டிக்குள்ளார வச்சு அது ஒரு புதுமையாக வந்து விட்டுருக்கிறாரு. இதற்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, 1932 சென்னைக்கு வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்த தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து அடுத்த கட்டமாக சரஸ்வதி சவுண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் 1934 பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்குறாரு. பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கின அந்த தயாரிப்பு நிறுவனம் அதுக்கப்புறமா சோலோவாக அவரே தொடங்குறாரு. முதல்ல டப்பிங் திரைப்படத்தை வெளியிட்டது இந்தியாவில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி அவர் தொடங்கின முதல் 3 படங்களுமே தோல்வி படங்கள் தான். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அவர் 1936 அவருடைய முதல் படம் தொடங்குறாரு. 1934 அந்த படம் 80,000 ரூபா பொருட்செலவு. 1934 80,000 ரூபா பொருட்செலவில் தொடங்கி 1 மாத உழைப்பில் அந்த படத்தை எடுத்துடுறாங்க. இங்கே ஸ்டுடியோ இல்லாதனால கொல்கத்தாவில் போய் எடுக்கிறாரு. எடுத்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி மானிட்டர் பார்க்குறதோ ரீடேக் பண்ணுறதோ ரீஷூட் பண்ணுறதோ வசதி கிடையாது. எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, நடித்த எல்லாருமே கண்ணை குறுக்கி கண்ணை மூடி நடிச்சிருக்காங்க. ஏன்னா எதிர்வெயிலில் படமாக்கியிருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் பயங்கர விமர்சனத்தோட ஓடி பெருத்த நஷ்டம். 2வது படமும் நஷ்டம், 3வது படமும் நஷ்டம். அதற்கப்புறமா அவராகவே அதிலேருந்து மீண்டு எழுஞ்சு இன்றைக்கி ஏவிஎம்ங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கி 5 முதலமைச்சர் அதில் வேலை பார்த்துருக்குறாங்க. ஏவிஎம்னு தமிழ்நாட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு திரை ஆளுமையாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனை வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய நிறுவனம் வந்து ஏவிஎம். பராசக்தி படத்தின் மூலமாக சக்சஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏவிஎம்முக்கும் எல்லாமே சக்சஸ், சிவாஜி அவர்களுக்கும் என்ன எல்லாமே சக்சஸ், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அரசியல் வாழ்க்கையில் அவருடைய வெற்றிகளுக்கு அது ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்த படம் அப்படி பராசக்தி. அதே போல் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு உலக நாயகன் கமலஹாசனுடைய களத்தூர் கண்ணமால அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினதும் ஏவிஎம் நிறுவனம் தான். அதே போல் சகலகலா வல்லவனாக இருக்கட்டும், பாயும்புலியாக இருக்கட்டும், நல்ல தம்பியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு படங்கள் எடுத்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் ரஜினி கமல், இன்னொரு பக்கம் அஜித் வைத்து திருப்பதி, விஜய் வைத்து வேட்டைக்காரன், அதே ரஜினியை வைத்து இந்த தலைமுறைக்கு சிவாஜி அப்படிங்கிற படம். முதல்ல அவங்களோட மாஸ் பட்ஜெட் படம். முதல்ல சிவாஜியை வச்சு பராசக்தி, அப்புறம் அந்த சிவாஜியை வச்சு கடைசியா சிவாஜி தலைப்புல ரஜினியை வச்சு மறுபடியும் சிவாஜி படம். இப்படி வந்து ஒரு 3 தலைமுறை. ஆமா, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினிகாந்த் கமலஹாசன், அஜித் விஜய் அப்படின்னு சொல்லி 3 தலைமுறை. 2011 வரைக்குமே அவங்களுடைய படங்கள் வந்து வெற்றிகரமான படங்களாக இருந்தது. 2014 அவங்க தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் என்ன தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு, படம் தயாரிச்சேன் ஒழுங்காக வெளியிட முடியுமா, யார் வந்து ஒரு மோனோபொலி கல்ச்சர் உள்ள வந்ததுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம், டீசெண்டாக போயிட்டாங்க. எல்லாம் தாண்டி படங்கள் எடுத்திருக்காங்க, வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. பெரிய நிறுவனம், தெற்கு ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு திரைப்பட படப்பிடிப்பு தளத்தை வைத்திருந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோவை. இது எல்லாத்தையும் தாண்டி ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து நான் பலமுறை வந்து தொலைக்காட்சிகளில் இப்போ அவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் பர்சனல் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து இப்படி கையை கட்டி வந்திருப்பார். ஆமாம், இப்படி கை கட்டுற ஆள் கிடையாது. அவர் இப்படி கை கட்டுறாள் கிடையாது, அந்த மாதிரி கொடநாடு அனில் அப்படி அந்த கை கட்டல, டிரைவர்கிட்ட கூட கை கட்டி தான் பேசுவாராம். அதாவது இவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தார். ஐயப்ப செட்டியாருடைய மகனாக பிறந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துடைய அதிபதி, பல 100 கோடிகள் வந்து சொத்து மதிப்பு இருந்த நிறுவனம், பல வெற்றிகரமான தயாரிப்பை கொடுத்த நிறுவனம். அவருடைய ஒரே ஒரு ப்ளஸ் என்ன, ஏவிஎம் சரவணன் அப்படின்னா எளிமை, தன்னடக்கம். அவ்வளவு பவியமாக இது வரைக்கும் எந்த விதமான தயாரிப்பாளரையும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டாலே ஒரு காப்பு வந்துடுது, 2வது படம் எடுத்துட்டா 50 பவுண்டில் செயின் வந்துடுது, பல 15,000 ரூபாய்க்கு பாஸ் டிஷர்ட்டு, ஏர்மேனி டிஷர்ட்டு. அது ஒரு அப்படிதான் இருக்கணும். ஒரு தயாரிப்பாளர்னா வந்து ஒரு 30,000 ஷூ போடணும்யா, ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு BMW வாங்கணும்யா, எதையாவது இப்போ வாங்கணுமே, லீலா படத்தில் எவ்வளோன்னு கேளு அப்படின்னு இருக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு மத்தியில் எளிமையாக வாழ்ந்து ரொம்ப தன்னடக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஏவிஎம் சரவணா தன்னடக்கம். த மோஸ்ட் ரெஸ்பெக்டபுள் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மரியாதையான நிறுவனமாக இந்த மற்ற ப்ரொடக்ஷன் சினிமாத்துறையில் சொல்கிறாங்களே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அதே மாதிரி தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த திரைத்துறைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு தான் அவங்க கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தயாரிக்கலாம், ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவன் நடிக்க வரக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த தேவையில்லாத செலவுகள் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல பெரிய ஆளாம். அவர் அப்படி மரியாதையாக நடத்தின காரணத்தினால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நடிகர் சூர்யா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். அவருடைய மறைவுக்கு நேரில் போனவர் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். ரஜினிகாந்த் சிவகுமார் அவர்களை அறிமுகப்படுத்தி அவருக்கு
சிவகுமார்னு பேர் வச்சதே ஆமா இந்த நிறுவனம் தான். அதனால தான் அவர் அழுதுட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் போயிட்டு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிடம் அங்கேயே உட்காந்துட்டார். ஏன்னா முதலாளின்னு வாய் நிறைய கூப்பிட்டவர் ரஜினிகாந்த். ஏவிஎம் நிறுவனத்தை வந்து முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர். அங்கேயே உட்காந்து சில பேர் வந்து வெளியே வந்து வெள்ளை உடை உடுத்திருப்பாங்க, உள்ளுக்குள்ள மனசு நல்லா இருக்காது. ஆமா, அவர் உடையும் வெள்ளை, அவருடைய மனசும் வெள்ளை. அவர் இன்றைய தினம் மறைவடைந்திருக்கிறாரு. அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் இலைபாரட்டும். அடுத்து இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டில் பாமகவோட சின்னம் முடக்கி வைக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறாங்க. என்னன்னா 2026 ஆகஸ்ட் வரை பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடரலாம் அப்படின்னு பொதுக்குழு தீர்மானம் ஏற்றிருந்தாங்க. இதனால என்னன்னா பாமகவோட பெயர், கொடி, மற்ற சின்னம் எல்லாமே வந்து பாமகவோட அன்புமணி தலைமையிலான டீமுக்கு போயிடும் அப்படின்னு இதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தாங்க. இதை பார்த்த நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை 2 பக்கமும் இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணிக்கல அப்படின்னா நாங்கள் சின்னத்தை முடக்கிடுவோம், அதுவரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடரலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாரம்பரிய கட்சி இப்படி ஆகிட்டு இருக்குது. இல்லை, பாரம்பரிய கட்சி அப்படிங்கலாம் தாண்டி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி. நீங்கள் வந்து ஐயா ராமதாஸ் அவருடைய உழைப்பை என்பது யாராலும் கொச்சப்படுத்த முடியாது. இடஒதுக்கீட்டில் போராட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. சமூக நீதி போராட்ட காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக மக்கள்கிட்ட மிகப்பெரிய நன்மதிப்பை எடுத்த தலைவர் ஐயா ராமதாஸ். அதே போல் அவருடைய வாரிசாக வந்து வெறுமனே வாரிசாக இல்லாமல் தமிழ் சமூகத்திற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னால் முடிந்தவரை வந்து போராடி கொண்டிருக்காரு அன்புமணி. 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்க முடியாத நிலைமைக்கு 2 பேருமே தள்ளப்பட்டாங்க. இவரிடமிருந்து தகவல்களை அவரிடமும், அவரிடமுள்ள தகவல்களை இவரிடமும் மாறி மாறி வச்சவருடைய விளைவு அன்புமணி நம்மளை பற்றி இப்படி பேசுறாருங்க. அப்பா நம்ம போட்டு கொடுக்குற ஆளுங்க இருந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. அது அப்பாவும் பையனுக்குமான பிரச்சனைங்கிறது சரி செய்யக்கூடியது. ஆனால் அந்த அப்பாவும் பையனும் சேர்ந்தா யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை. அதனால 2 பேரும் சேர விடக்கூடாது அளவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம எல்லாரும் நினைச்சது சேர்ந்துருவாங்க, இல்லை சேர்த்து வைக்கப்பட்டுருவாங்க, சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இனி சேர முடியாத இடத்துக்கு 2 பேருமே தள்ளப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட டெல்லி வரைக்கும் டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு. என்னது? அந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல, ஒரு 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 பெய்டுக்கு லேபர்ஸ் இருப்பாங்கல்ல, கூட்டம் ஆள் சேர்க்கறதுக்காக. இப்போ நம்ம ஒரு 200 ஊப்பீஸு, குவார்டர் கோழி பிரியாணி அப்படிங்கிற மாதிரி அங்கே பானிபூரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கோழி பிரியாணி மாதிரி அங்கே பானிபூரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பானிபூரி, பேல் பூஜி, பாவு பாஜி கொடுத்து ஒரு 10-20 பேரை கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்த யாருக்குமே ராமதாசன் யாருன்னே தெரியல. வட இந்தியர்களை கூட்டிட்டு வந்து வட இந்தியர்களை கொண்டு வந்திருக்காங்க. வட இந்தியர் கூட்டு தான் அவருக்கு ராமதாஸ் முகமடியை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஓ கோனை சாமா அது பண்டிகை காலத்தை கோயிலுக்கு வெளியே வைப்பாங்கிற மாதிரி அவங்க உட்காந்து அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எதுக்காக படம் வந்திருக்கீங்கன்னா கமிங் ஃபார் தமிழ் லீடர் அப்படின்னா தமிழ் லீடர் அப்படின்னா விஜய்ங்கிறாங்க அவங்க. அவங்க விஜய் கட்சி கூட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள விஜய் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நடிகர் எல்லாருக்கும் தெரியுமே. அதனால வந்து விஜய் கட்சி கூட்டத்துக்கு விஜய் கட்சி தான் அங்கே ஏதோ பிரச்சனை, அதுக்காக இங்கே போனதுக்கு கரூர் சம்பவத்துக்கு நியாயம் கட்டு வந்திருக்காருன்னு சொல்லி யார் இவரு வீட்டை விட்டு வெளில போவார், டெல்லிக்கு போறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆளை கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. ராமதாஸ் யாருன்னே தெரியாம கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மேடையில் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான, அதாவது இன்ப அதிர்ச்சி கிடைச்சிருக்கு. என்னன்னா 2 பேருக்கும் இல்லை. முதல்ல வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் சின்னம், கொடி எல்லாம்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேருக்குமே இல்லை. இந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் 2 பேருக்கும் யாரும் பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை வந்து யாரும் பயன்படுத்த நாங்கள் முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா 2 பேருக்குமே புது சின்னம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பெற்றால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அப்பா மகன் 2 பேரும் பேசி அதை சரி பண்ணிக்கணும். அடுத்த செய்தியாக இப்போ நேற்று நம்ம பேசியிருந்தோம், இந்த பக்கு வைக்கிறானுங்க சஞ்சார் சாதி அப்படிங்கிற பேரில். இன்றைய தினம் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, எதிர்கட்சிகளோட அமளி அதிகமாகிடுச்சு. நாடாளுமன்றத்தில் அமளி செஞ்சதுக்கப்புறமா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இதை கட்டாயமாக்கலை, இந்த சஞ்சார் சாதி ஆப் வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ எப்போவே மத்திய அரசு ஒன்று போட்டு பார்ப்போம். இப்போ வந்து கடையை மூடிட்டு அவன் போனான்னா அவன் நமக்கு அடிமை, நம்மளை தேடி வந்தானா அவனுக்கு நம்ம அடிமை. இப்போ போறானா வாரானான்னு பார்க்குற மாதிரி வடிவேலு மாதிரி தான் இந்த ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை ட்ரையலை விடுறது. வேளாண் மாச சட்டம் அப்படின்னு விட்டு பார்க்கும். ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து சப்பாத்தி கட்டையோடு வந்து பஞ்சாப்லேருந்து கிளம்பி வந்து போராட்டம் பண்ண உடனே ஆஹா வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து பார்க்கறது. இல்லை இந்த வேளாண் மசோதா இந்தியாவில் வந்து வேளாண் துறையில் புரட்சி ஏற்பட்டுரும் அப்படி இப்படிமாங்க. வந்திருக்கிறது வந்து விவசாயிகள் கிடையாது, முதலாளிகள். அவங்களாம் பெரும்பெரும் முதலாளிகள், அவங்களாம் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்கேயே சப்பாத்தி போட்டு 1 வருஷம் மாவு இருக்கு, 1 வருஷம் மாவு இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, உருட்டி விட்டு திம்பட வழியாக ஒரு நடி நகர மாட்டேன் அப்படின்னு கிடந்த உடனே 1 வருஷம் போராட்டம்.
எப்படா போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு வருஷம் போராட்டம் விளங்கலை, நாங்கள் வேளாண் மசோதா திருப்பி வாங்குறோம். ஆமாம், இப்போ சட்டத்தை போட்டுட்டு வேளாண் மசோதாவை திரும்ப பெற்று வேளாண்மையை செழிக்க செய்த மோடியை வயிற்றுல அடிச்சது யாரு? அதாவது 4 குத்து நங்குன்னு வயிற்றுல குத்திட்டு உங்களை கூட்டு போய் வயிறு வலிக்கு மருந்து தரட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி அவங்க குத்துறதை விட்டுருவாங்க, வயிறு வலிக்கு மருந்து போட்டோம்ல அது மாதிரி. அதே மாதிரின்னா எல்லாத்தையும் ஒரு ட்ரையல் விட்டு பார்க்குறது, இவங்க எதுக்குறாங்களா ஏற்றுக்கிறாங்களா. இப்போ இந்த எஸ்ஐஆர்லேயே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்க, அப்புறம் இல்லை முடியாதுங்க 4 நாளைக்குள்ள முடிக்க முடியாதுங்க, 1 மாதத்தில் முடிக்க முடியாதுன்னு சொன்னால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண தான் பாராட்டணும். அதை இப்போ பாராட்டணும். அதே போல் இந்த என்ன சாதி, சஞ்சார் சாதியில் இது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தனி மனித உரிமைக்கு எதிரானது. ஒரு தனி மனிதன் என்ன ஆப் வச்சுக்கணும் நீ டிசைட் பண்ணாத. இந்தியா முழுக்க டேட்டிங் ஆப் இருக்கு. இந்த டேட்டிங் ஆப் மூலியமாக ஒரு பெரிய ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆன்லைனில் வெளிப்படையாகவே நீ 9 ரூபா பணம் கட்டணும், 65 ரூபா பணம் கட்டுன்னு காட்டி இளைஞர்களை இழுத்து அவனுடைய வீடியோவை பதிவு செய்து அந்த வீடியோ வச்சு அவனை த்ரெட்டன் பண்ணி இளைஞர் பணத்தை இழந்துகிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 36 லட்சம் சைபர் கிரைம் வழக்குகள் இந்தியா முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. 36 லட்சம் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஏமாந்துட்டோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசரே ஏமாந்துருக்காப்புல, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது முதல்ல வர்றது ஒரு பொண்ணை காட்டுறது, வீடியோவை பார்த்து ஒரு ஆபாசமான வீடியோ காட்டுறது, அதை காட்டின உடனே இவன் வந்து அப்படி லைட்டாக பதறின உடனே டக்குன்னு அதை வீடியோ எடுத்து அடுத்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி உன் குடும்பத்துக்கு அனுப்பிடுவோம், பணத்தை கொடு அப்படின்னு மிரட்டுவது. அப்படி தான் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. அந்த பொண்ணை வரவழைச்சு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலிமா வர வச்சு நகை பணம் எல்லாத்தையும் இந்த பொண்ணை பிடிங்கிக்கிட்டு நீ வந்து இந்த ஆன்லைன் டேட்டில் ஆப்பிங்கில் இருக்க அப்படின்னு சொல்லி உன்னை வெளியே சொல்லிடுவோன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்காட்ட போய் சொன்னதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு பார்த்தா டிஎஸ்பி, திண்டுக்கல் டிஎஸ்பியோட மகன், ஒரு காவல்துறை உயரதிகாரியோட மகன் தான் பண்ணியிருக்கான். பொண்ணை மிரட்டிட்டு அந்த பொண்ணு இப்போ என்னால் ஹாஸ்டலுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லுவோம், அந்த பொண்ணோட பணத்தையே வாங்கி ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வச்சுட்டு காலையில் கிளம்பி போயிரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையான வேலை. அதை தானே இந்த அரசு தடை பண்ணணும். நீங்கள் சீனாவில் வந்து லடாக் எல்லைக்கு வந்துட்டானோன்னு சீனாவை மிரட்டணும்னு பார்த்தா டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணாங்க, சீனாவை கதற விடணும்னு பார்த்தா ஜிபி மூத்த கரை விட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து எதிர்த்த உடனே இப்போ இந்த சஞ்சார் சாதியை வந்து நாங்கள் வேணும்னு சொல்லலை, வேணும்னா பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் ஏன்டா வேணும்னு பயன்படுத்துறோம்? எப்படி நாங்கள் பயன்படுத்த முடியாது. அதை எப்படி சொல்கிறானுங்கன்னா, நாங்கள் வந்து கட்டாயமாக்கல, இதை வந்து இந்தியா முழுக்க 1,40,00,000 பேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஒரே நாள்லயே 6 லட்சம் பேர் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவில் மொத்தமே 1,26,00,000 பேர் தான் அலைபேசியை பயன்படுத்துறாங்க. அதுல எல்லாரும் ஆண்ட்ராய்டு தான் பயன்படுத்துறாங்களான்னுங்கிற இது தெரியாது. பல பேர் ஐபோன் பயன்படுத்துவாங்க, பல்வேறு இதை பயன்படுத்துவாங்க. இன்னொன்று கிராமத்தில் இருக்க எல்லாரும் இன்னும் 1100 பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் கும்பல் இருக்காங்க. ஆண்ட்ராய்டெலாம் பயன்படுத்த தெரியாது. இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது, நார்மல் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இது வந்து அரசு வந்து தன்னுடைய தவறை மறைக்க நாங்கள் சொன்னதை வந்து மக்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூடி மறைக்க கட்டாயமாக்கல. எந்த ஆப்பும் எந்த செயலியாக இருந்தாலும் கட்டாயம் அப்படின்னு என்ன தேவை இருக்கு. எனக்கு தேவைன்னா நான் வச்சுக்க போறேன், திணிக்க கூடாதுல்ல. இதைத்தானே நம்மளே சொல்லுவோம். நீங்கள் வந்து ஹிந்தி தான், இது ஹிந்தி தான் சொல்லணும். ஹிந்தி இந்த ஆப் மாதிரி தான் ஹிந்தியும். ஆமாம், நீ திணிக்காத. நான் வேணும்னா ஓகோன் ஹேங்னு சொல்ல போறேன், வேணும்னா படிச்சுக்க போறேன். நான் மும்பையில் போய் தங்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லை மும்பைக்கு வேலைக்கு போறேன், தேவைன்னா படிச்சுக்க போறேன். இப்போ அதுக்குமே தேவையில்லாமல் போயிடுச்சு. இப்போ மொபைலில் நம்ம கிட்ட ஏஐ டிரான்ஸ்லேட்டர் வந்துருச்சு, எல்லா ஒரு டிவைஸ்லையுமே டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. நீங்கள் என்கிட்ட என்ன மொழியில் பேசினாலும் என்னோட தாய்மொழியான தமிழுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும், நான் புரிஞ்சுக்குவேன். அப்புறம் எதுக்கு நான் என் மேலே திணிக்கணும்? அதான் ஹிந்தி தெரியாது போடா, சஞ்சார் சாதி தெரியாது போடா, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ அடுத்த ஒரு செய்தி, அதாவது என்னமோ தெரில, வந்திருக்க இடம் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி, அவர் போன இடத்தோட ராசியா இல்லை என்னன்னு தெரியல, இவ்வளோ ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது அட்மின் போட்டது அப்படிங்கிற மாதிரி. நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து கார்த்திகை தீப திருநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொல்கிறது தான். அந்த தீப திருநாள் வாழ்த்துக்களில் ஜெயலலிதா அவருடைய படம் இருக்குது. ஜெயலலிதா அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரு 4 முறை முதலமைச்சராக இருந்தவங்க. அவங்க மீது விமர்சனங்கள் உண்டு, பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனாலும் தமிழ்நாட்டில் அவருடைய பார்வையில் அவருடைய தலைவர், அவருடைய பொதுச் செயலாளராக இருந்தவங்க, அவர் 4 முறை முதலமைச்சராக இருந்தவங்க, அம்மா என்றும் தங்கத்தாரகை என்றும் புரட்சி தலைவர் என்றும் கொண்டாடப்பட்டவங்க ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா படத்துக்கு இணையாக கீழே ஒரு படம் இருக்குது, புஷி ஆனந்த் படம். ஜெயலலிதா எங்க, புஷி ஆனந்த் எங்க? இப்போ நம்மளுடைய பார்வையில் ஜெயலலிதா மீது எனக்கு விமர்சனம் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் புஷி ஆனந்தும் ஜெயலலிதாவும் செங்கோட்டையனுக்கு ஒன்றா இல்லை. புஷி ஆனந்த் செஞ்ச வேலையை நம்ம வந்து சாதாரணமாக நினச்சக்கூடாது. அவரை இட்டுன்னு போகிறது எவ்வளோ பெரிய வேலை. அப்படிப்பட்ட வேலையை பார்க்குறவர் அதான் இணையாக போட்டுக்கிறாரு. இணையாக போட்டதுனால சில விமர்சனங்கள் வந்திருக்கு. உடனே காலையில் எந்திரிச்ச உடனே எடுத்துட்டாப்ல.
எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து செய்தி போட்டோம், எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு. இந்த மாதிரி புஷியானந்த் படத்துக்கு இடையே ஜெயலலிதா படத்தை போட்டனால உண்மையான அதிமுகவில் இருந்து அவங்க கூட போயிருப்பாங்க இல்லையா, ஜெயலலிதாவோட விசுவாசிகள்லாம், அவங்க கொந்தளிச்செல்லாம் எடுத்தாருன்னு போட்டோடனே திருப்பி பதிவை போடுங்கன்ட்டாரு. கார்த்திகை முடிஞ்சிச்சு நேத்து, இன்னைக்கு சரி இன்னைக்கு திருப்பி கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் போடுறாரு. ஏன் டெலீட் பண்ணணும், ஏன் போடணும்? ஆக மொத்தம் தாவேக்காவோட பேனர்ல ஜெயலலிதா படம் போட்டதுக்காக இதை நீக்கல, அதுக்கு பிரச்சனை வரல. ஜெயலலிதா படத்துக்கு இடையாக புஷியானந்த் படம் வந்ததுனால தான் பிரச்சனை வந்திருக்கு. திருப்பி நீக்கிறதுனால புஷிக்கிட்ட இப்போ ஐயோ நீக்கிட்டமே என்ன பண்றது, புஷி கேட்பாரு, புஷிக்கு ஒன்னா புஷியோட குஷி கேட்கும்ல, அதனால திருப்பி போட்டிருக்காரு. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மூத்த நிர்வாகி, மூத்த அரசியல்வாதி, அவர் வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு தேர்தலை சந்தித்தவர், பல வியூகங்களை வகுப்பார், அப்படிலாம் அவர் சொல்கிறார்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிற இடத்தை வச்சு தான் அவர் யாருங்கிறத தகுதியை முடிவு பண்ண முடியும். நீ என்னதான் உங்களுக்கு தகுதி இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு கொடுக்கல. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பன்றியோடு சேர்ந்த அதுதான். அந்த கட்சியில் வந்து பார்த்தோம்னா இருக்கிற 50 தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத ஒருத்தர் சொல்கிற இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத ஆதவ அர்ஜுனா கேட்க மாட்டார், ஆதவ அர்ஜுனா சொல்கிறத புஷியானந்த் கேட்க மாட்டார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க 3 பேரும் சொல்கிறத விஜய் கேட்க மாட்டார், விஜய் கேட்க மாட்டார். அதாங்க பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனைனா, ஜான் வழிநடத்தும் விஜய், புஷி வழிநடத்தும் விஜய், ஆதவ் வழிநடத்தும் விஜய்ன்னு பலர் சொல்கிறாங்கன்னா, உண்மையை விசாரித்து பார்த்தா இந்த 3 பேரையும் எதுக்கு வச்சிருக்காரு. ஆனால் இந்த 3 பேரையும் அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு எவன் சொல்றது இவர் கேட்க மாட்டாங்க, அப்பா சொல்றதே கேட்க மாட்டாரு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, 5ல் ஏதோ ஒன்று டெலீட் பண்ண சொல்லி ஒரு தடவை முடிவெடுத்தா என் பேச்சு நானே கேட்க, ஒரிஜினல் டைலாக் அது, ஒரிஜினல் டைலாக்ங்க. அவர் முடிவெடுத்தா அவரே கேட்க மாட்டார். அதனால தான் ஐயோ தப்பா இருக்குங்க, கொள்கை கோட்பாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து வெல்ல முடியாது. எம்ஜிஆர் காலத்து கதை வேற, இப்போ இந்த கதை வேற. நீ மாஸ் மென்டாலிட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆபத்தாக வரும். நீங்கள் ஒரு குட் என்டர்டைனர், ஆனால் வந்து ஒஸ்ட் பொலிட்டிஷனாக மாறிடுவீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ண கூட நம்ம பொறாமையில பேசுறான்டா. தளபதி நீங்க வேற மாதிரி தளபதி. 28%, 85 விழுக்காடு இளைஞர்கள் வந்து 60% ஓட்டு விடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல 85 பேர், அவங்க 85 விழுக்காடு இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்காங்களாம். 3.5 கோடி இளைஞர்கள்ல 85 விழுக்காடு கிட்டத்தட்ட கணக்குனா 3 கோடி ஓட்டு, 3 கோடி ஓட்டு விழுந்து நம்பி வச்சிருக்காங்க. பெரும்பான்மையை ஜெயிக்க போறாங்க. 4 மாசம் தெரிஞ்சிடும்ல. இந்த 5ல் 1 டெலீட் பண்ண சொல்லியிருக்கு. இன்னொன்னு வந்து ஐயோ போட்டுன்னு இருக்கு. அந்த இன்னொன்னு வந்து அந்த 5ல் 1 இல்ல அந்த 5க்கு மேல இருக்கிற 1 அப்படிங்கறத நமக்கு சந்தேகம். தெரியல, ஏதோ நடந்திருக்கு. அதனால போட்டு விளையாடிட்டு இருக்காப்ல. போட்டு விளையாடுறது அவருக்கு பிடிச்ச வேலை தான். பண்ணட்டும். இன்றைய செய்திகள் அவ்வளவுதான் வந்திருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி